பிரதோஷம் என்றால் பாவத்தை தொலைத்துக் கொள்ளும் வழிபாடாகும். அதாவது பிரதி பிளஸ் தோஷம் என்று பிரிக்கப்படுகிறது. பிரதி என்றால் ஒவ்வொன்று எனவும், தோஷம் என்றால் பாவத்தை குறிப்பதாகும். பிரதோஷ வழிபாடு செய்வதால் ஒவ்வொருவரும் தங்களுடைய பாவத்தை தொலைத்துக் கொள்ளும் வழி என குறிப்பிடப்படுகிறது. ஒவ்வொரு மாதமும் அமாவாசைக்கு பின் பௌர்ணமிக்கு பின் வரும் திரையோதசி திதி என்னும் 13ஆம் நாள் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை பிரதோஷ காலமாக கடைபிடிக்கப்படுகிறது. பார்க்கடலை கடைந்து அதிலிருந்து வரக்கூடிய அமிர்தத்தை உண்டால் மரணமில்லாத வாழ்க்கை வாழலாம் என மகாவிஷ்ணு கூற, தேவர்கள் அமிர்தத்தை எப்படியாவது எடுத்தாக வேண்டும் என தயாராகினர். ஆனால் அது எளிய வேலை அல்ல என தெரிந்து கொண்டு அசுரர்களையும் இதில் பங்கேற்க அழைத்தனர். தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் கடைய ஒத்துழைத்து பார்க்கடலை மந்தார மலையை மத்தாகவும் வாசுகி பாம்பை கயிறாகவும் பயன்படுத்தி கடையத் தொடங்கினர். அந்த நேரத்தில் மந்தார மலை மண்ணுக்குள் பதிந்தது. உடனே மகாவிஷ்ணு ஆமையாக, அதாவது கூர்ம அவதாரம் எடுத்து அந்த மத்தை தாங்கினார். தொடர்ந்து நீண்ட காலம் பார்க்கடலை கடைந்ததால் வாசுகி பாம்பு வலி தாங்க முடியாமல் விஷத்தை கக்கியது. அந்த ஆலகால விஷம் உலகில் பரவி மக்களுக்கு எந்த ஒரு தீங்கும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக சிவபெருமான் அந்த ஆலகால விஷத்தை உண்டு இந்த அகிலத்தை காத்து அருளினார். அதன் பின்னரே அமிர்தம் கிடைத்தது. சிவபெருமான் இந்த ஆலகால விஷத்தை உண்ட நாள்தான் இந்த திரையோதசி திதி. அது ஒரு சனிக்கிழமை. அதனால்தான் சனிக்கிழமைகளில் வரும் பிரதோஷம் சனி மகா பிரதோஷமாக மிகவும் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. பிரதோஷத்தன்று சிவபெருமான் தன் வாகனமான நந்தியின் 2 கொம்புகளுக்கிடையே நின்று நடனமாடுவதாக ஐதீகம். அதனால் அன்றைய தினம் நந்திக்கு சிறப்பு பூஜை செய்கிறோம். பிரதோஷ நேரத்தில் நந்தி வழிபாடு, சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் செய்வதோடு நந்தி பகவானுக்கு அருகம்புல் அல்லது வில்வ இலை மாலையை சாற்றி நெய் விளக்கேற்றி பச்சரிசி வெல்லம் வைத்து பூஜை செய்வது வழக்கம்.